அனைவருக்கும் வணக்கம். நாம் தந்திர சித்தர் இடைக்காடர் பெருமான் பாடி அருளிய அதிநுணுக்கமான கருத்துக்கள் பொதிந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோகசாதனம் பழகுபவர்கள் நிறையவே துன்பங்களை சந்திக்கிறார்கள். இது சரி அது சரி என்று சிலர் சொல்லுவதை கேட்டும், இது சரியல்ல இது சரியல்ல என்று சிலர் சொல்லுவதை கேட்டும் மனம் குழம்பி விரும்பியவர்களாகவே பெரும்பாலும் பயணிக்கிறார்கள். மக்களுக்கு ஏற்படக்கூடிய இது போன்ற குழப்ப நிலைகளிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக சித்தர் பெருமக்கள் அவ்வப்போது அவதாரம் செய்து பல நுணுக்கங்களை எளிமையாக மக்களுக்கு விளக்கிச் சொன்னார்கள். அந்த வகையிலே ஒரு காரியத்தை செய்வதற்கு நுணுக்கங்கள் மிக மிக அவசியம். எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை பகுத்தறிந்து பார்க்கும் பக்குவம் வேண்டும் என்பதை இடைக்காட்டு சித்தர் வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்றைய பதிவிலே பல நுணுக்கங்களை இடைக்காட்டு சித்தர் சொல்ல நாம் கேட்க இருக்கிறோம். தேகம் இழப்பதற்கு செவம் செய்தியன் தவம் செய்தியன், யோகம் மட்டும் செய்தால் என் யோசிப்பாய் கல்மனமே. தன் மனதை கல்மனம் என்றே இடைக்காட்டு சித்தர் வர்ணிக்கிறார். காரணம், மற்ற எந்த ஒன்றிலும் தண்ணீர் ஊடுருவி சென்றுவிடும். ஆனால் கல்லில் ஊடுருவது கடினம். கல்லுக்குள்ளே எதுவும் ஊடுருவாது. தண்ணீரோ காற்றோ அல்லது வேறு ஒன்றோ ஊடுருவி செல்லாது. அப்படியென்றால் அந்த கல்லையும் கனிய வைக்க வேண்டும். கல்லை கனிய வைக்க முடியுமா அல்லது கரைய வைக்க முடியுமா என்கிற வினா நமக்குள்ளே எழுகிறது. ஆனால் முடியும் என்பதே பதிலாக இருக்கிறது. எரிமலைகள் குழம்பை கக்குவதை பார்த்திருக்கிறீர்கள். எரிமலை குழம்புக்குள் கல், மண் மற்றும் பல தாதுக்கள் கலந்து வெளிப்படுகின்றன. அப்படியென்றால் கல்லையும் கூட கரை வைக்கக்கூடிய ஆற்றல் வெப்பத்திற்கு இருக்கிறது என்று ஆகிறது. மனம் கல்லாக இருக்கிறது, அதை எப்படி கரைப்பது? வெப்பத்தால் தான் கரைக்க முடியும். இதற்காகவே யோகிகள் வாசிதவம் மேற்கொண்டு கனலை கிளப்பி தவக்கணல் மூலமாக மனதையும் கனிய வைக்க முயன்றார்கள். யோகசாதனம் பழகுபவர்கள் மனதை எப்படியாவது வயப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலே மந்திர ஜபம் செய்கிறார்கள். அதன் பிறகு தவம் செய்கிறார்கள். அதன் பிறகு யோகம் செய்கிறார்கள். யோகம் என்றால் என்ன? நம்மிலிருந்து வெளிப்பட்டு சென்ற ஜீவசக்தியாகிய வாயுவை திரும்பவும் நமக்குள்ளே, அதாவது ஜீவனுக்குள்ளே சேர்க்கக்கூடிய காரியத்திற்கு யோகம் என்று பெயர். இதில் எதை செய்தால் கல்மனதை கரைய வைக்க முடியும் என்று ஆராய்வதை பற்றி இங்கே இப்பாடலிலே இடைக்காட்டு சித்தர் சொல்கிறார். அடுத்த பாடலிலே பாருங்கள். சாகாமல் இருப்பதற்கு தான் கற்ற கல்வி என்றோ வாகான மெய்க்கல்வி வகுத்தறினி கல்மனமே. இந்த உலகில் எண்ணற்ற கோடிக்கணக்கான கல்வி முறைகள் இருக்கின்றன. இன்றைய கல்வி என்பது பொருளீட்டுவதற்கு தேவையான ஒன்றை கற்றுக்கொள்வதையே குறிப்பாக சொல்கிறது. ஆனால் என்ன கல்வி கற்றாலும், என்ன கல்வியின் மூலமாக என்ன பதவியை பெற்றாலும், என்ன பதவியின் மூலமாக என்ன செல்வம் செல்வாக்கை பெற்றாலும் மரணம் என்கிற ஒன்றிலிருந்து அந்த கல்வி நம்மை காப்பாற்றாது. இந்த உலகிலே இருக்கக்கூடிய கோடானு கோடிக்கணக்கான கல்விகளிலே எந்த கல்வி உயர்ந்தது என்று கேட்டால் சாகாமல் இருக்க படிக்கக்கூடிய கல்விதான் உயர்ந்தது என்று சித்தர்கள் மொழிகிறார்கள். மரணம் என்கிற ஒன்று வந்தான பிறகு கற்ற கல்வி எங்கே? தேடிய திரவியங்கள் எங்கே? சொத்து எங்கே? சுகம் எங்கே? உறவுகள் எங்கே? சுற்றம் எங்கே? நட்பு எங்கே? எதுவுமே இல்லை. எனவே சாகாமல் இருப்பதற்கான கல்வியே கல்வி என்று இடைக்காடர் குறிப்பிடுகிறார். இப்போது ஒரு வினா இயல்பாக எழுகிறது. சாகாமல் இருப்பதற்கு இடைக்காடர் முதலாகிய சித்தர்கள் படித்து விட்டார்கள் என்றால் இப்போது அவர்களை காண முடியவில்லையே, அவர்கள் இறந்துதானே போய்விட்டார்கள் என்று கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நிறையிலிருந்து மற்றொரு நிறையை நோக்கி மாறுவது என்பது சித்தர்களுக்கு சாத்தியப்பட்ட ஒன்று. நாம் பாறைகளை பார்க்கிறோம். பாறைகள் கால ஓட்டத்திலே உடைந்து நொறுங்கி தூள் தூளாகி மணலாகி மண்ணாகி பொழுதியாகி காற்றிலே கரையக்கூடிய துணுக்குகளாகவும் மறைந்து விடுகிற அதிசயத்தை பார்க்கிறோம். தூசியாக மாறி பறக்கின்றன. அதன் பிறகு தூசிகள் மறுபடியும் ஓரிடத்திலே சென்று சேர்ந்து இறுகி மீண்டும் பாறையாக கல்லாக மாறுவதையும் பார்க்கிறோம். இயற்கையிலே இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன. அதுபோல சித்தர்கள் கண்களால் பார்த்தும் கைகளால் தொட்டும் அறியக்கூடிய இந்த பருவுடலை தங்களுடைய தவ வல்லமையால்
கண்களுக்கு தெரியாத அணுக்களாக மாற்றி அமைத்துக் கொண்டு விட்டார்களே அல்லாது அவர்கள் இறந்து விடவில்லை. இந்த உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் சித்தர்கள் சொல்லக்கூடிய கூற்று எது என்பது புரிந்துவிடும். இந்த உலகிலே நாம் கற்கக்கூடிய கல்விகளிலே உயர்ந்த கல்வி எது என்று கேட்டால் அது சாகாமல் இருப்பதற்கு படிக்கக்கூடிய கல்வி மாத்திரமே என்பது பொருளாகிறது. எல்லா பொருட்களையும் எண்ணப்படி படைத்த வல்லாளன் தன்னை வகுத்தறினே புல்லறிவே. அறிவு, புல்லறிவு இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மேன்மையான அறிவு நல்லறிவு என்றாகும். முழுமை பெறாத அறிவு புல்லறிவு என்றாகும். நீ அறியக்கூடிய அறிவு உன்னுடைய ஆன்மாவை பற்றி முழுமையாக உனக்கு புரிய வைத்தால் அது நல்லறிவு என்றாகும். நீ கற்ற கல்வியால் ஆன்மாவை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அது புல்லறிவாகும். புல்லறிவுக்கு புரியப்படுத்தி தூய்மையாக்கிவிட்டால் அது நல்லறிவு என்றாகிவிடும். இந்த உலகில் எண்ணற்ற விளக்கங்கள் இருக்கின்றன. மலைகள், மடுக்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், செடிகள், தாவரங்கள், உயிர்க்குளங்கள் என்று எண்ணற்றவை இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அவ்வவற்றின் எண்ணத்திற்கும் ஆன்ம பிரகாசத்திற்கும் ஏற்றபடியாக படைத்த ஒரு சக்தி இருக்கிறது. வலிமையானவனை வல்லாளன் என்று குறிப்பது தமிழ் மரபு. இயல்புக்கேற்றபடியாக எண்ணற்ற உயிரினங்களையும் அசையாத தாதுக்களையும் படைத்த வல்லாளன் அவன் பராபரம் என்று அறியப்படுகிறான். அந்த வல்லாளனாகிய பராபரன் நம்முள்ளேயும் இருக்கிறான். இதை நீ ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள முயற்சி செய் என்று குறிப்பிடுகிறார். கட்புலனுக்கு எவ்வளவும் காணாது இருந்து எங்கும் உட்புலனாய் நின்ற ஒன்றை உய்த்தறினி புல்லறிவே. பராபரம் என்று சொன்னால் அறிவிலே சிறந்தவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். பராபரம் என்றால் என்ன? அதை எனக்கு காட்டு பார்க்கலாம். கடவுள் என்றால் என்ன? கடவுளை எனக்கு காட்டு பார்க்கலாம் என்றெல்லாம் கேட்பது வழக்கம். கடவுள் அல்லது பராபரம் என்பது மனித கண்களால் பார்த்து அறிய முடியாத ஒரு வித்தியாசமான பரிமாணத்திலே இருக்கிறது. நம்முடைய ஊனக்கண்களால் பார்த்து அறிய முடியாத பரிணாமத்திலே எண்ணற்றவை இருக்கின்றன. ஒரு சிறிய குருதி துளியை எடுத்து அதை நுண்ணோக்கியின் மூலமாக அலசி ஆராயும் போது அதற்குள்ளே எண்ணற்ற விடயங்கள் இருக்கின்றன என்பதை விஞ்ஞானம் சொல்லுகிறது. செல்கள் இருக்கின்றன, அந்த செல்கள் நகர்கின்றன, செல்கள் சுவாசிக்கின்றன, செல்கள் இயங்குகின்றன என்பதையெல்லாம் விஞ்ஞானம் கண்டறிந்து சொல்லியது. வெறும் கண்களால் பார்த்த குருதிக்குள்ளே இத்தனை அதிசயங்கள் இருப்பதை ஆராய்ந்து பார்த்த போது அறிந்து கொள்ள முடிந்தது. அதுபோல இந்த உலகிலே எவர் கண்களுக்கும் புலப்படாமல் இருக்கக்கூடிய பராபரம் என்கிற ஆத்மசக்தியை அந்த சக்தியின் நிலைக்கு சென்றால்தான் உணர முடியும். அந்த பரிணாமத்திற்கு நாம் மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் வாசிப்பழக்கம் மாத்திரமே. இந்த கருத்தைத்தான் இங்கே பார்த்திருக்கக்கூடிய திருப்பாடல்கள் வாயிலாக இடைக்காட்டு சித்தர் நமக்கு சொல்லுகிறார். விழித்திருக்கும் வேளையிலே விரைத்து உறக்கம் உண்டாகும், செழித்திதங்கு மான் மழுவை தேர்ந்தறினி புல்லறிவே. எம்பெருமான் ஈசன் என்று சொன்னால் அவர் மான் மழு என்கிற இரண்டு பொருட்களை கரங்களிலே ஏந்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மான் என்பது மனதையும், மழு என்பது விவேகத்தையும் குறிக்கும். இந்த இரண்டையும் நான் கரத்திலே ஏந்தி காட்டியிருக்கிறேனே, இதை கொண்டு இதை கட்டுப்படுத்தினால் மாத்திரமே நீ என்னை வந்து சேர முடியும் என்பதே அதன் பொருளாகும். மழு என்கிற ஆயுதத்தை கொண்டு மான் என்கிற மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது விவேகத்தை கொண்டு மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தினால் மாத்திரமே நீ ஞானியாவாய் என்று குறிப்பிடுகிறார். விழித்திருக்கிறோம், கண்கள் திறந்திருக்கிறது, காதுகள் திறந்திருக்கின்றன, உலக காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது உணர்வோடு இருக்கும் நாம் எப்படி உணர்வற்ற உறக்கம் என்கிற நிலைக்கு செல்லுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உறக்கம் எப்படி வருகிறது என்பது எவராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பேர் அதிசயம். இயல்பாக உலகோடு இணைந்திருக்கக்கூடிய ஒருவன் உறங்கும் வேளையிலே பிணமாகி போகிறான். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கிற சொற்றொடரும் இதை குறிப்பிடுகிறது. எனவே நாம் விழித்திருக்கக்கூடிய இந்த உடலுக்குள்ளே உறக்கம் என்பது எப்படி வருகிறது? உறக்கம் வருவதற்கு முன்பாக கொட்டாவி வருகிறது.
கொட்டாவி வந்தபோது மூளைக்கு செல்லக்கூடிய குருதி ஓட்டம் அதிகரித்து, மூளைக்கு செல்லக்கூடிய காற்றோட்டம் அதிகரித்து உடல் உறுப்புகள் எல்லாம் தளர்வாக்கப்படுகின்றன. உடல் உறுப்புகள் எல்லாம் இயக்கத்தை நிறுத்தும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. அதன் பிறகு மெல்ல மெல்ல மனம் ஜீவனை நோக்கி நகர்ந்து பாதி தொலைவு செல்லும் போதே உறக்கம் என்பதை சந்தித்து விடுகிறது. இப்படி விழித்திருக்கக்கூடிய ஒருவன் விரைந்து உறக்கத்திற்கு செல்லுகிறானே, இது அதிசயம் அல்லவா? அதுபோல இந்த உலகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த மனத்தை எப்படி திடீரென்று உறக்கத்தை நோக்கி நகர்கிறதோ, அதுபோல உன்னுடைய இடைவிடாத பயிற்சியாலும் முயற்சியாலும் அரிதுயில் என்று அழைக்கப்படக்கூடிய யோகத்துயிலுக்கு, யோக உறக்கத்திற்கு இட்டுச் செல்ல முடியும். இதை புரிந்து கொண்டு விட்டால் நீ ஞானியாவாய் என்று இடைக்காட்டு சித்தர் குறிப்பிடுகிறார். மெய்யில் ஒரு மெய்யாக்கி மேலாக்கி காலாக்கி பொய்யில் ஒரு பொய்யாகும் புலம் அறினி புல்லறிவே. மெய் இந்த உடலை குறிக்கிறது, பொய் அதுவும் இந்த உடலைத்தான் குறிக்கிறது. இதுதான் உண்மை. மெய்யா பொய்யா? இந்த உடல் மெய்யுடலா அல்லது பொய்யுடலா? மற்றவர்கள் பார்க்கும்படியாக நாம் பயன்படுத்தி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் பொய்யுடல் என்று ஆகும். இடைவிடாத தவத்தின் மூலமாக நம்மை உயர்த்தி கொண்டு விட்டால் அப்போது நாம் பெறக்கூடிய உடல் மெய்யுடல் என்றாகும். உண்மை எது என்று கேட்டால் அது ஆன்மா மாத்திரமே. ஆன்மா போர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போர்வையாக இந்த உடல் இருக்கிறது. இந்த உடல் பொய். உடலுக்குள்ளே மறைந்திருக்கும் ஆன்மா என்பது உண்மை. அப்படியென்றால் மெய்யிலே ஒரு மெய்யாக இருப்பது ஆன்மா. பொய்யுடல் என்று கருதி இருக்கக்கூடிய இந்த உடலுக்குள்ளே உயிரா? அப்படி ஒன்று இல்லை, அது பொய் என்று மனிதர்கள் சொல்லக்கூடிய ஆன்மா இருக்கிறது. நீங்கள் மெய் என்று கருதினால் மெய், பொய் என்று கருதினால் பொய். எது எப்படியாக இருந்தாலும் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாதான் உயர்ந்தது என்பது கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.